ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து விவோ X200 FE இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். இது தளபதி மொபைல்ஸ்ல இப்போ வந்து ஸ்டாக் வந்துருச்சு. யாருக்காவது வேணும்னா கண்டிப்பா நம்ம தளபதி மொபைல்ஸ்ல வந்து நீங்க கண்டிப்பா இந்த போனை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அன்பாக்சிங் பார்த்துட்டு ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாம். இந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.3 இன்ச்சஸ் வந்து சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 8 mm வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா 186 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேமால பில்ட் பண்ணிருக்காங்க. 2 நேனோ சிம் போட்டுக்கலாம் அந்த போன்ல. IP68 69 2 ரேட்டிங்குமே கொடுத்து வச்சிருக்காங்க, டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். இந்த போன்ல வந்து LTPO AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 1 பில்லியன் கலர் வந்து சப்போர்ட் ஆகும். 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் எல்லா போன்ல இருக்காம இந்த போன்லயும் கொடுத்து வச்சிருக்காங்க. 5000 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்ட் சன்லைட்ல கூட வந்து போன் நல்லாவே விசிபிள் ஆகும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1212 இன்ட்டு 2640 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து ரெசல்யூஷன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. பிபிடி டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 461 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ப்ரொடக்ஷனுக்காண்டி வந்து ஸ்காட் சென்சேஷன் கோர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ப்ரொடக்ஷன் தான். கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டேமேஜ் ஆகாது. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Android 15 தான் அவுட் ஆஃப் பாக்ஸில் வந்து வருது. FunTouch OS 15 வருது விவோட. உங்களுக்கு 4 வருஷம் வந்து மேஜர் அப்டேட்டும் எக்ஸ்ட்ரா 1 இயர் வந்து செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 9300 ப்ளஸ் 4nm இந்த சிப்செட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல சிப்செட் தான். நீங்கள் வந்து ஃபிளாக்ஷிப்பில் பார்க்குறீங்களா, போன வருஷம் வந்து X200 S200 Pro அதே மாதிரி தான் வந்து சின்ன சைஸில் வந்து இந்த ஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு கேமிங்காண்டியும் ஒரு வீடியோகிராஃபிக்காண்டி கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிபின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டோ கோர் கொடுத்துருக்காங்க. ஜிபின்னு பார்த்தீங்கன்னா இமரல்ஸ் G720 MC12 கொடுத்துருக்காங்க. வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12GB 256, 12GB 512, 16GB 512 மொத்தம் 3 வேரியன்ட் இருக்கு. நமக்கு கிடைச்சிருக்க வேரியன்ட் வந்து 12GB 256 தான். இந்த ஃபோனில் வந்து ஸ்டோரேஜுக்காண்டி வந்து LPDDR5X கொடுத்துருக்காங்க. UFS வந்து 3.1 தான் கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி வந்து 50, பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ 50, அல்ட்ரா வைட் 8 மெகா பிக்சர், LED ஃபிளாஷ் சப்போர்ட் வந்து 4K 60 fps வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா உங்களுக்கு 50 கொடுத்துருக்காங்க. HDR மூலியமா வீடியோ எடுத்துக்கலாம். 4K 60 fps வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லாவே லவுடாகவே இருக்கும். 5.4 ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6, 7 ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த ஃபோனில் உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சிலிக்கான் லியான் பேட்டரி 6500 mAh வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 90 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே சார்ஜரு, கேபிள், நல்ல குவாலிட்டியான கேஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கலர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கலருக்கு வந்து கிரே, ப்ளூ, எல்லோ, பிங்க்னு ஒரு 4 கலர் இருக்குது. நமக்கு கிடைச்ச கலர் வந்து கிரே கலர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த சேனலோட பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதான் வந்து அன்பாக்சிங் வீடியோ விவோ X200 FE அன்பாக்சிங். கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.